ஹாய், உங்கள் எல்லாத்தையும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் இதை பற்றி பேச போகிற நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. அண்ணாமலை மாற்றப்படுவாரா? அந்த ஒரு கேள்வி தான் இப்போது தமிழ்நாட்டில் எல்லாமே எழுந்துட்டுருக்கு. ஏன்னா 2024 தேர்தலில் இவரை நம்பி பாஜக கூட்டணி வச்சாங்க. எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட ஒரு மோதலால் கூட்டணி வெளியே வந்தார் எடப்பாடி அவர்கள். ஸோ இவரை ஒரு தவறான வார்த்தைகளை ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவசாலி எடப்பாடி அவர்களுடைய அரசியல் அனுபவம் அண்ணாமலை வயசை விட அதிகம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட அண்ணாமலை இவரை தற்கூரி அதுதான் பேசியிருப்பார். ஸோ இதனால் வந்த விளைவின் காரணமாக தான் அதிமுக பாஜக கூட்டணி வரலை. பாஜக தனித்து போட்டி போட்டு 18% ஓட்டம் வாங்கினாங்க. அதிமுக 23%, நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு வாங்கினாங்க. இதனால் திமுக 40 நாகுதினி அழகிட்டு மாதிரி வந்துடுச்சு. ஸோ அண்ணாமலையோட அந்த செயல்பாடால் தான் மத்தியில் பாஜக பெரும்பான்மை கிடைக்காம போச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்நேரம் கிங் மேக்கராக இருக்கக்கூடிய அதிமுக இவரால் தான் இவ்வளோ இதாச்சு, இவருடைய தனிப்பட்ட அராகண்டால் தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு அண்ணாமலையை மாற்றப்பட வேண்டும் சொல்லிட்டு சீனியர் தலைவர்கள் எல்லாமே போர்க்கொடி தூக்குற மாதிரி ஒரு பேச்சு இருந்துட்டு இருக்குது. 33 மாவட்ட செயலர்கள் மாற்றப்பட்டாங்க. அவங்களில் எல்லாமே கேசவ விநாயகம், அதாவது தமிழ்நாடுடைய அமைப்பு செயலர் RSSகாரர், அவருடைய ஆதரவு பெற்ற 33 மாவட்ட செயலர்கள்லாம் பதவி கொடுக்கப்பட்டிருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும்னு ஒரு சில கோஷ்டி பூஜை சொல்லிக்கிட்டு இருக்குது. அவர் மாற்றப்பட்டால் அவருக்கு அதெல்லாம் யார் வருவாங்க அந்த ஒரு பேச்சு இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி 2026 தேர்தலில் வரணும்னா அண்ணாமலை இருக்கக்கூடாது. அந்த ஒரு இதுக்குனால அண்ணாமலை மாற்றினால் அதிமுக பாஜக கூட்டணி பிரகாசமாக இருக்குன்னு சொல்வது சில அரசியல் வல்லுநரோட கருத்தாக இருக்குது. ஸோ அண்ணாமலை எப்போது மாற்றுவார்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது. அதாவது கிஷான் ரெட்டி மாற்றணும்னு சொல்லிட்டு போனார். ஆனால் அவரும் போயிட்டார், டெல்லியில் முக்கியமான வேலையாக இருக்குன்ட்டு. ஸோ அண்ணாமலை ஏதாச்சும் ஒரு மாநிலங்களவை பதவி அது மாதிரி கொடுத்துட்டு கட்சியிலேருந்து ஓரம் கட்டப்படலாம், அல்லது ஏதாச்சும் இளைஞர் தலைவர் பதவி கொடுத்து ஓரம் கட்டப்படலான்றது சொந்த கட்சி நிர்வாகிகளோட கருத்தாக இருக்குது. 2026 அதிமுக பாஜக கூட்டணி பாஜக சில தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணி அது அண்ணாமலை இருந்தால் அதிமுக பாஜக கூட்டணி வராது. அதே நேரம் அந்த அதிமுக தனித்து போட்டி போடணும் போனாலும் அது அதிமுக இரட்டலையை முடக்கி அதிமுக மறுபடியும் இரண்டா உடைச்சாலும் அது திமுக தான் சாதகமாக போய் முடியுமே தவிர பாஜகவுக்கு எந்த விதமான சாதகமாகவும் நடக்காது. ஸோ மறுபடியும் திமுக தான் வரும்ன்றதுல அப்படின்னா மாற்று கருத்து கிடையாதுன்னு அரசியல் வல்லுநர் கருத்தாக இருக்குது. ஸோ அண்ணாமலை விரைவில் மாற்றப்படுவாரா மாட்டாரான்ற அந்த ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது. அப்படி மாற்றப்பட்டால் அவருக்கு எந்த விதமான பதவி கொடுத்து வெளியேற்றப்படுவாரும் கேள்வி எழுந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய காலம்தான் இதுக்கான பதில் கிடைக்கும். அண்ணாமலை மாற்றப்பட்டால் மைனா நாகேந்திரன் தலைவராக வருவாரா, வானதி சீனிவாசன் தலைவராக வருவாரான்றதும் கேள்வி எழுந்துட்டு இருக்குது. இல்லைன்னா யார் அந்த புதுமுகம் பாஜக மாநில தலைவர், தமிழக பாஜக மாநில தலைவர்ன்றதையும் நம்ம பொறுமையாக பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பாய்.